வணக்கம். இப்போ சமீப காலமாக விமர்சனங்கள் பற்றி சில விமர்சனங்கள் வந்திருக்கு. ரிவ்யூ பற்றி ரிவ்யூ வந்திருக்குது. அது என்ன, எல்லாரும் ஆளாளுக்கு பண்ணுறாங்க, இதெல்லாம் என்ன முறை அப்படிங்கிறாங்க. நாங்கள் ரசிகர்களுக்கு தான் எடுக்கிறோம், நாங்கள் ஒன்றும் திறனாய்வாளர்களுக்கு எடுக்கலை அப்படிங்கிறாங்க சில பேர். ஆனால் எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயம் அப்படின்னாங்க, உண்மையான ரசிகர்கள் என்றால் அவர்களை பொறுத்த மட்டும் அதுக்குள்ளே தோய்ந்துருவாங்க. இன்னும் விமர்சகர்களை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை ஆராய்ஞ்சு பார்த்து நல்லதாக இருந்தால் அனுபவித்து மற்றவங்களையும் பார்க்க சொல்லுவாங்க. பத்திரிகையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, முதல் பகுதியில் இப்போ ஆனந்தவுடன் போடுற பத்திரிகையில் மார்க் போடுறப்ப முதல் பகுதியில் பூரா பாராட்டிட்டு, பின்பகுதியில் இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம், இருந்தாலும் பரவாயில்ல 44 மார்க் அப்படிம்பாங்க. சிலதில் 60 மார்க் போட்டு பாராட்டுவாங்க, சிலதுக்கு 28 மார்க் பாட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்டு, பழைய காலத்துலேருந்தே உண்டு. இப்போ உதாரணமாக குமுதம் அந்த காலத்தில் விமர்சனம் எழுதுகிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக எழுதுவாங்களாம். நீதிக்கு பின் பாசம், இதுக்கு எல்லாம் எழுதிட்டு கீழே போட்டுருந்தாங்களாம், பாதிக்கு பின் மோசம் அப்படின்னு போட்டிருந்தாங்களாம். அப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு கோவம் வரும். மாட்டுக்கார வேலன் படத்துக்கு நானே படிச்சிருக்கேன் சின்ன பிள்ளையில். எப்படின்னா, படத்தின் இடைவேளைக்கு பிறகு கதை தேங்க, வில்லன்கள் கை ஓங்க, நாம் தூங்க நேரிடுகிறது அப்படின்னு. ஆனால் அந்த படம் சில்வர் ஜூப்ளி கொண்டாடின படம். அப்போ விமர்சனம் பண்ணுறப்ப அவருடைய கண்ணோட்டம் ஒன்றா இருக்கும். நல்ல விஷயத்தையும் சொல்லி, அடடே நம்ம இதுக்காகவே இது போய் திரும்பி பார்க்கணுமே அப்படின்னு நமக்கு தோணும். இப்போ அபூர்வ ராகங்கள் படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 7 சுரங்களுக்குள் எத்தனை பாடல்னு ஆரம்பிக்கும். அதில் பாட்டு ஆரம்பிக்கிற போதே டைட்டில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த டைட்டில் போடுறது பார்த்திங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அந்த ஓரத்தில் சின்ன சின்ன எழுத்தாக வந்துட்டு போகும். டைட்டில் போடுறத பற்றியே நம்ம ஒரு இதில் பேசலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். எண்ணுயிர் தோழன் படத்தில் அந்த கதாநாயகன் என்ன செய்வான், கிராமத்து பொண்ணை ஏமாற்றி கூட்டிகிட்டு போவான். அவன் கதாநாயகனில் வில்லன் தான், கூட்டிகிட்டு போவான். ட்ரெயினில் போயிட்டுருக்கப்ப திடீர்னு என்ன செய்வான், இன்னொரு பொண்ணை பார்த்துருவான். பார்த்த உடனே அவள் அம்மாவோட உட்காந்துருப்பான், இவன் இவளோட உட்காந்துருப்பான். இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்கல்ல, அவ்வளோதான். விடிய காலம் பார்த்தா இவன் காதலன் ஓடி போயிருப்பான், அந்த அம்மாவுடைய மகன் இவனோட ஓடிருப்பான். இவன் அப்படியே அம்போன்னு நிற்பான். இதுக்கு ஒரு காட்சி வச்சுருப்பார் பாரதிராஜா. எப்படின்னா, இப்படி 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கப்ப அந்த ட்ரெயின் போயிட்டு இருக்கு இல்லையா, சடார்னு இப்படி தடம் மாதிரி இந்த பக்கம் போகிற மாதிரி இருக்கும். அதாவது இன்னொரு பிளாட்ஃபார்த்துக்குள்ளே அது போகுதுன்னு அர்த்தம். இதை படம் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப சில பேர் கைதட்டினாங்க. எனக்கெல்லாம் புரியல. அப்புறம் சொன்னால், அந்த கதாநாயகன் அந்த வில்லன் இவளை விட்டுட்டு அவளோட போகிறாங்கிற விஷயத்த ட்ராக் மாறுறான் அப்படின்னு காட்டுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது மாதிரி விமர்சனம் என்பது என்னன்னாங்க, தேவைதாங்க, அது இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. ஆனால் யாரையும் நோகடிக்காமல் சில விஷயங்களை சொல்லிட்டா நல்லாயிருக்கும். பாராட்டிக்கிட்டே இருக்க சொல்லலை, பாராட்டவும் செய்யணும். அதே சமயத்தில் குற்றம் இருந்தால் அதை நாம் என்ன செய்யணும், சுட்டி காட்டவும் செய்ய வேண்டும். விமர்சனக்கலை வளர்ந்தால்தான் எந்த ஒரு படைப்புமே சிறக்கும்.